காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து அதிகரிப்பு. இன்று முதல் வினாடிக்கு 8000 கன அடி திறக்கப்படும் என கர்நாடக அரசு அறிவிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 20 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றால அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. பொதுமக்கள் மற்றும் கீழ்நிலை அதிகாரிகளிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறை உயரதிகாரிகளுக்கு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அறிவுறுத்தல். கருத்து வேறுபாடுகளுக்கு வாக்குப்பெட்டிகள் மூலமாகவே தீர்வு காண விரும்புகிறோம். டிரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு தாக்குதலை தொடர்ந்து அதிபர் ஜோ பைடன் பேச்சு. முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 29, 30, 31 தேதிகளில் முற்றுகை போராட்டம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு நடவடிக்கை. அம்பானி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று சென்னை திரும்பிய ரஜினி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. சரணடைந்த நபரை அவசரமாக என்கவுண்டர் என்ற பெயரில் சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணாமலை கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையை மூடி மறைக்கவே தமிழக அரசு தொடர்ந்து முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இன்று 5வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. கர்நாடகாவில் பேருந்து கட்டணத்தை 15 முதல் 20% வரை உயர்த்த மாநில போக்குவரத்து கழகம் முடிவு. பெண்களுக்கான இலவச பேருந்து சலுகையால் கடந்த 3 மாதங்களில் 295 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.